ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் கப் மேட்சஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ஒரு ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு எப்படி சொல்கிறது, ரிக்கி பாண்டிங் இன்னைக்கு காலையில் தான் ஒன்று சொன்னான் தலைவன். இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் நினைக்கிறேன், சண்டே காலையில் ஒன்று சொன்னார். ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன், எந்த டீம் வந்து அன்டிஃபீட்டடாக போவாங்க இந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னு. ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் கோஸ் அன்டிஃபீட்டட் அண்ட் தே வில் வின் தட் கப் அப்படி இப்படின்னா தலைவன் சொல்லி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கங்காரு பிரியாணி போட்டாங்க ஆப்கானிஸ்தான் பாய்ஸு. ஒரு பயங்கரமான ஒரு வின்னு, ஒரு அப்செட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்செட்லாம் இல்லை. ஏன்னா ஒரு நல்லா த்ரூ அவுட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணாங்க. நான் ஃபுல் மேட்ச் பார்க்கல, நான் சும்மா இப்போ பார்க்காமலாம் நான் சும்மா ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அதனால தான் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ எதுவுமே போடல. நல்லா குர்பாஸும் சத்ரானும் மறுபடியும் அவங்க ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், அந்த மாதிரி அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கலைச்சதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவங்க ஒரு 148, அதுவே அவங்க கம்மி தான் அவங்க போன பேஸ்க்கு இப்படி வின் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட குரூப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக போயிடுவாங்க, அதில் வந்து ஒரு சேஞ்சஸோ இல்லை ஒரு ஐயோ யார் போவாங்கன்னு தெரியாமல் இருக்குமோ, இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த குரூப் மாதிரி இருக்குமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஈஸியாக வந்து இந்தியா ஆஸ்திரேலியா தான் நான் செமிஃபைனலிஸ்ட்டாக நான் ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து இவங்க வந்து நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து மாட்டியிருக்காங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவங்களை வந்து பழி வாங்கியே ஆகணும். நாளைக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை பழி வாங்கணும். ஆமாம், இதுதான் சரியான நேரம், அவங்கள கொத்தியே ஆகணும். கம்மின்ஸு வந்துட்டு ரொம்ப பேசிட்டாங்க. அவன் டேலண்ட் இருக்குது கம்மின்ஸ் கிட்ட, நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து ரொம்ப ஹெவியான்னு பேசி என் மனசு புண்படுத்தி அது ரொம்ப என்னை வேதனைப்படுத்தினான். அதுக்கு வந்து அவனை நாளைக்கு அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போய் அவங்க முகத்தை பார்த்து அப்படியே ரசிக்கணும். நம்ம அப்படியே அதுதான் நடக்கணும், அதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். பட் இவங்களுக்கு இப்போ கூட வந்து ஒரு இது அடங்கலை பார்த்தீங்களா, அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு அரகன்ஸ் அடங்கலை அவங்களுக்கு. என்ன சொல்கிறான் மிச்சல் மார்ஷு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும், அதுக்கு இந்தியாவோட பெட்டர் டீம் வந்து கிடைக்காது அப்படி. ஏன்டா டேய் ஓடுற, எனக்கு நிறையா பேர் இதில் என் கூட வந்து அக்ரி பண்ண மாட்டீங்க இந்த ஒப்பீனியனில், எனக்கு தெரியும். பட் ஸ்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2000க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் நியர்லி 3 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3 டைம்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவை ஐசிசி டோர்னமெண்ட்டில் வந்து நாக் அவுட் பண்ணது நம்ம தான். இது வந்து யாரும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி 2003 நம்ம தோத்துட்டோம், 2007 நம்ம ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணவே இல்லை, லீக் ஸ்டேஜஸ்லேயே வெளியே போயிட்டோம். 2011 ஆஸ்திரேலியா நம்ம குவார்டர் ஃபைனலில் நம்ம தான் வெளியே பத்துறோம். 2015 மறுபடியும் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. 2017 சாம்பியன்ஷிப்லேயே நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2020 ஆமாம் 2016 T20 வேர்ல்ட் கப், ஆமாம் 2016 T20 வேர்ல்ட் கப்பில் நம்ம தான் அவங்கள வந்து வெளியே பற்றினோம். 3 தடவை நம்ம வெளியே பற்றிருக்கோம். ஏன் வந்து எல்லாரும் வந்து நிறைய ஆஸ்திரேலியானா ஐயோ ஒரு தடவை வந்து எடிட் பண்ணி போட்டாங்க பாருங்க, அந்த ஐயோ என்ன ஒரு பாட்டு டப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கம்மா. சரி, அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த எடிட் பண்ணி போட்டவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே எரியுதுல, அது மாதிரி முடியலை அம்மா. அதனால் ஆஸ்திரேலியாவோட நாளைக்கு நம்ம 4வது தடவை ஆஸ்திரேலியா நாக் அவுட் பண்ணோம். அவங்க நம்மளை எத்தனை தடவை நாக் அவுட் பண்ணிங்கன்னா 2003, 2015, 2023 3 டைம். அவங்க 3 டைம், நம்ம 3 டைம் நாக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நாக் அவுட்டில் நம்ம அவங்க கூட நல்ல 3-3 தான் ரெக்கார்டு வச்சுருக்கோம், நல்ல ரெக்கார்டு தான். ஸோ அது அவ்வளோ ஒரு மோசமான இது இல்லை. நம்ம கப் அடிக்கலை, அவங்க கப் அடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியுது, நம்ம வந்து பெருசாக வெளியே தெரியலை. அவ்வளோதான் ஒரு வித்தியாசமே தவிர்த்து ஆஸ்திரேலியா வந்து அடிக்க முடியாத டீம்லாம் கிடையாது. எந்த டீம்னாலும் இந்த உலகத்தில் யாருனாலும் அடிக்கலாம். ஒரு ஓகே, நம்ம மேட்ச்க்குள்ளே போவோம். என்ன பிளேயிங் 11 சேஞ்சஸ், இந்தியா வில் கோ அன்சேஞ்சு, ஆஸ்திரேலியா ஆல்சோ வில் அன்சேஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான். 2 டீமே எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் கூட தோற்றுருந்தாலும் அவங்க அன்சேஞ்சாக தான் விளையாட பார்ப்பாங்க. அவங்க கம்மின்ஸ் சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஐயோ இவனை போய் கம்மின்ஸ் சரியான ஃபார்மில் இருக்கான். அவன் எப்படி சொல்கிறது, ஒரு 2 காட்டுக்கு டபுள் காட்டுக்கு அடுத்தடுத்த மேட்சஸில் அது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட் மேட்ச் கம்மின்ஸ் அவங்க ஆடவே இல்லை லீக்கில். ஸோ பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். அவங்களுக்கும் ஒரு பேட்டிங் இன்கன்சிஸ்டன்சி தான் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 2-3 மேட்சஸில் வந்து அவங்க வேறு வந்து ஸ்டோயினிஸ் தான் பெயில் அவுட் பண்ணி கொண்டு வந்தார், ஸ்காட்லாந்து கூட. ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்சி அவங்கள கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண நினைக்கிறேன். வேறு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியா சைடில்
என்ன கன்சர்ன்ஸ் இந்தியா சைடில் இந்த கன்சர்ன்ஸை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஓப்பனர்ஸோட இன்கன்சிஸ்டன்சி, ஓப்பனரோட ஃபார்ம்ஸு. போன மேட்ச் கோலி ஒரு 34 35 அடித்தார், அது கொஞ்சம் டீசெண்டாக. ரோஹித் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ரோஹித்தும் 10 balls 23 runs 230 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ 2 பேர்கிட்டே ஒரு ஒளி தெரியுது. இந்த மேட்ச்சில் வந்து அந்த ஒளி ஜோதியா மாதிரி எரிமலை குழம்பா மாதிரி அந்த கம்மின்ஸ் மண்டையில் வந்து உளுந்து வெடிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். அம்மா இந்த கம்மின்ஸும் கெட்டும் கதறி அழுகணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். அது மாதிரி அவங்கள நாளைக்கு நம்ம கண்டிப்பாக தோக்கடிச்சாகணும். நான் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க வேறு அவங்க ஃபார்மு இவர் நம்ம தூபேயோட ஒரு இன்கன்சிஸ்டன்சி. தூபே ஒரு 34 அடித்தார். அப்புறமா யூஎஸ்ஏ கூட கொஞ்சம் நின்னார். கொஞ்சம் சூரியகுமார் யாதவருக்கு அதில் சப்போர்ட் கொடுத்தாரு. மற்றபடி அந்த 34 தவிர எதுவும் பெருதும் அடிக்கவே இல்லை. தூபே வந்து இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு ஒரு தாட்டு. மேபி நீங்கள் கோலியும் வந்து நம்ம இந்த டைமில் கோலியை நம்ம பற்றி நம்ம பேசி ஆகணும். கோலி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பெரிய பிளேயர் வித் ஆஸ்திரேலியா கூட நிறைய நல்ல ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ இதில் கூட நல்லா ஆனார். நம்ம 23 வேர்ல்ட் கப்பில் கூட 50 runs அடித்தார். அது ஒரு அண்டர் ஏஜ் ஆகி அவுட் ஆகிட்டார். ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட் தான். ஸோ கோலி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ கோலி கண்டிப்பாக நாளைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் மெயினான பிளேயர் 2 பேர் தான், ஹார்திக் பாண்டியா, பும்ராவை யாரும் ட்ரோல் பண்ணதே இல்லை இதுவரை. பும்ரா ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டதும் கிடையாது. ஹார்திக் பாண்டியா மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட ஒரு வெறுப்பு, கடுப்பு. ஆமாம், அது மாதிரி மனுஷனை போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. நாய் கூடலாம் வச்சு இது கலாய்ச்சாங்க. சப்ரின்னு கத்துனாங்க. போகிற இடமெல்லாம் அவர் மேலே ஒரு ஹேட்ரட்டை விதைச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கூட உள்ள நடந்த ஒரு உட்கட்சி பூசல் தான் அதுக்கு காரணம். பட் இப்போது இந்தியா யார் காப்பாற்றுறான்? யாருன்னா பும்ராவுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா தான். ஆமாம், ஹார்திக் பாண்டியாவை மறுபடியும் நீங்கள் உருவிட்டீங்கன்னா அதே வந்து 23 வேர்ல்ட் கப்போட ஒரு ரிப்பீட்டடிவாக தான் நடக்கும். அந்த ஸ்லாட்டில் இன்னொருத்தனை நீங்கள் கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும். அவன் பவுலிங் போட மாட்டான் கண்டிப்பாக. அந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போது ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட் இவங்க 23 வேர்ல்ட் கப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறேன் நம்ம ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கோம். அது ஆஸ்திரேலியாவோட ஃபால்ட்டும் கிடையாது. அது எக்ஸ்கியூஸஸ் சொல்ல விரும்பலை. பட் வந்து அந்த ஒரு 2 பெரிய பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அவங்க வந்து ஒரு இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க. ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது வந்து ரொம்ப ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் பிளேஸில் வந்து இவர் தான் ஆடிருப்பார், ஹார்திக் பாண்டியா. ரிஷப் பண்டை எப்படியாவது ஒரு ஃபிட்டின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போச்சே அந்த இந்த போன தடவை மிஸ் ஆனது இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. நமக்கு முக்கியமான 3 பழி வாங்க படம், இந்த திருப்பாச்சி படத்தை மாதிரி அருவாளில் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி 3 பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா நாக் அவுட் பண்ணோம். அடுத்து 2016 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் இந்த ஆஸ்திரேலியா இந்த வெஸ்ட் இண்டீஸ் பாய்ஸ் நம்மளை தோக்கடிச்சாங்க 192 சேஸ் பண்ணி, அவங்கள விழுக்கணும். அடுத்து இந்த இங்கிலாந்து எனக்கு செகண்ட் ஃபேவரட் இருந்தாலும் அவங்களும் என்னோட ரிவெஞ்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. 2022 வேர்ல்ட் கப்பில் வந்து 150 வந்து விக்கெட்டே இல்லாமல் சேஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ அதனால் என்னோட ஆர்டர் தான், நம்ம நாளைக்கு ஆஸ்திரேலியா நம்ம தோக்கடிச்சிடும். அடுத்த செமிஃபைனலில் எதிர் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸு வந்துடணும், அதை தோக்கடிச்சிடும். சவுத் ஆஃப்ரிக்கா வரலாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலில் போய் இன்னொரு டீமை தோக்கடிச்சு அப்படியே அப்படியே பறக்கணும். அந்த இதில் மாதிரி எனக்கு அப்படியே உற்சாகம் எல்லாம் என் மனசுலேருந்து பொங்கணும், அதான் நடக்கணும். ஸோ ஓகே, ஹார்திக் பாண்டியா வந்து இனிமேல் இந்த வட்டம் ஹார்திக் பாண்டியா ஐபிஎல் விளாட்றப்ப என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். மறுபடியும் கத்துவாங்களா இல்லை பொத்திக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நம்ம வேறு என்ன பிளேயர்ஸ் யார்? ஜடேஜாவோட ஒரு பேட்டிங் ஃபார்ம் ஒரு கன்சர்ன். அது ஜடேஜா பேட்டிங் வர்றதே ரொம்ப லாஸ்ட்டில் தான். ஜடேஜா இருந்தாலும் ஒரு 5 balls 10 runs 12 runs அந்த மாதிரி அக்ஷர் அடித்த மாதிரி அடிக்கணும். ஸோ அதை அடிப்பாரா ஜடேஜா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு குல்தீப் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் நல்லா சூப்பராக போட்டார். நல்லா ஒரு ட்ராக் பண்ணி லென்த்லாம் ட்ராக் பண்ணி நல்லா போட்டு விட்டார். பும்ரா, ஹர்ஷீப் அவங்கெல்லாம் நல்லாவே போட்டுருவாங்க வழக்கம் போல். அக்ஷர் பட்டேலும் எல்லாம் ஒரு ஓகே தாங்க. பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சுன்னா போதும். அவங்கள நம்ம நாளைக்கு தூக்குறோம் அந்த பச்சை சட்டை ஆஸ்திரேலியாவை. நமக்கு தான் பச்சை சட்டைலாம் பிடிக்காது. நமக்கு ஏன் வந்து வேர்ல்ட் கப் கரெக்ட்
ஒரு T20 50 வேர்ல்டு கப்பில் அவங்க வந்து மஞ்சள் சட்டை, நம்ம மறுபடியும் இப்போ அவங்க பச்சை சட்டையில் அவங்கள நாளைக்கு பச்சை சட்டை நல்லா அடிச்சிருக்காங்க அவங்கள T20 இந்தியா. ஸோ கண்டிப்பாக பச்சை சட்டையை அடித்து ஓட விட்டு நம்ம நாளைக்கு அவங்கள நாக் அவுட் பண்ணி அதை கொண்டாடுறோம் நாளைக்கு நம்ம. ஓகே, அதுதான். ஏன்னா எனக்கு ஆஸ்திரேலியா வந்து அம்மா அம்மா அந்த பாட்டு இன்னும் ஞாபகம் மாட்டேங்க பாருங்களேன். அம்மா என்ன பாட்டு? அம்மா ஆமாம், உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையிலடி. ஆமாம், அந்த பாட்டு. பரம்பரையா எங்க வம்சமடா, அந்த பாட்டு தான் நான் போடுவாங்க. அதை பார்க்குறப்பலாம் அந்த இன்ஸ்டாகிராமில் எவன் எடிட் பண்ணாலும் அவன் தூக்கி போட்டு மிதிக்கணும் போல தோணும். பட் அவன் ஒரு ஆஸ்திரேலியா பண்ண கேட்டால் இந்தியா கிரிக்கெட்டில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ அப்படி இப்படிமா. ஏன் ஒத்துக்கிறேன், நான் இந்தியன் கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது. எந்த கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் இல்லை? வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது, இருந்துச்சு, இப்போ வரையா இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கிலாந்து கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது, அதில் தான் பீட்டர்சனை வெளியே போனார். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்லேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. சதர்லாண்ட் அப்படி தான் அவரோட பையனை கொண்டு வந்தார். ஸோ எல்லா கிரிக்கெட்லேயும் பாலிடிக்ஸ் இருக்குது. இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி தான், அவங்களுக்கு அது வெளியே அப்படமா தெரியுது. ஆஸ்திரேலியா வந்து அவங்க வின் பண்ணுறதுனால அந்த அக்யூசேஷன்ஸ் வந்து வரல. நீங்கள் வந்து என்ன உருட்டலாம், ஆமாம் ஆஸ்திரேலியா வந்து சாம்பியன் சைடு என்ன அவனுக்கு கிட்ட ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கா, ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கா? எதுக்கு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணோம்? அவங்க வந்து ஒரு அரகண்டாக வந்து ஆடிட்டு போவாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு. அதெல்லாம் பண்ண முடியாது. அம்மா அவன் வந்து அம்மா ஒரு வீடியோவில் கம்மின்ஸ் கிட்ட கேட்பாங்க, பும்ரா ஷஹீன் அஃப்ரிடி ஷஹீன் அஃப்ரிடி. ஏடா ஷஹீன் அஃப்ரிடியோட பும்ரா வந்து ஷஹீன் அஃப்ரிடியோட மாசமான போலராடா. அதெல்லாம் ஒரு இந்தியன் பேட்ரியாட்டிசம் கொண்டு வர தேவையில்லை. பேட்ரியாட்டிசம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையில்லை இந்த சென்ஸ் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்கணும், ஒத்துக்கிறேன். அவன் வந்து நம்மளை ஒரு டார்கெட் பண்ணி பண்ணுறானே. ஆமாம், கோலியா ரோஹித் சர்மா கேட்டால் கோலி பிடிக்கும், இல்லை ரோஹித் சர்மா பிடிக்கும்னு சொல்லலாம். நெய்தர் என்ன நெய்தர்? இங்கிலாந்து இந்தியா, அதில் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு பரம்பரை பகை. ஆனால் அவன் அப்போ கூட வந்து இங்கிலாந்து சூஸ் பண்ணுறான் தலைவன். ஓகே, அது அவனோட பர்சனல் ஒப்பீனியன்ஸு. ஆனால் அது என்ன இந்தியா மேலாம் ஒரு பாறை வச்சோம் உனக்கு அப்படியே வந்து பொங்கிக்கிட்டு வருது. அவன் இந்தியா என்ன பிடிக்க மாட்டேங்குது. அவன் இந்தியா இதை வந்து கம்மின்ஸ் நல்லவன் தான். அவன் ஒரு பர்சனில் ஒரு ஹியூமனாக மேபி நல்லவன். ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸில் மற்ற ஒரு கண்ட்ரி மேலே ஒரு பிளான்டு ஹேட்ரட் வந்து இருக்கக்கூடாது ஒரு கண்ட்ரி மேலே. அது ஸ்போர்ட்ஸ் அது பண்ணுறது வந்து கண்டிப்பாக தப்பு. ஏன்னா அவன் நம்மகிட்ட வாங்கின அடி அப்படி அவன் ஐசிசி டோர்னமெண்ட்டில் பெரிய ஆள் இருக்கலாம், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலாம் அடி வாங்கிட்டு ஓட்டுருக்கான். ஆமாம், நல்லா என்ன 36 அடிச்சுட்டு அவன் நம்மளை வின் பண்ணி எவ்வளோ அவன் சின்ன பையங்க. ஆமாம், நம்ம அடிச்சிடுவோம் நாளைக்கு ஆஸ்திரேலியா கிட்ட வந்து பெரிய பிளேயர் வந்து ஸ்டோயினிஸ் தான். ஸ்டோயினிஸை நம்ம ஹேண்டில் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஜாம்பா வந்து தூபை அடித்தா ஒரு நல்லாயிருக்கும். வேறு ஹேசல்வுட் ஸ்டார்க்கு அவங்க பவுலிங்கில் என்ன போடுறது பயங்கரமான பவுலிங் இல்லை. ஹேசல்வுட் ஸ்டார்க்கு ஜாம்பா கம்மின்ஸு 4 பிளேயர்ஸு, ஸ்டோயினிஸ் ஒரு 5. ஆமாம், ஆஸ்திரேலியாக்கார 1 அண்ணன் தலைவன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான பவுலிங்கில் என்னப்பா அவங்கள அடிக்கிறதுல ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச் காத்துட்ருக்கு. பட் அதை எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடுவாங்க. பண்ணணும். ஆமாம், பண்ணிடுவாங்க. ஆமாம், அங்கே ஸ்டார்க்குனா இங்கே பும்ரா. ஆமாம், அங்கே ஐயோ கம்மின்ஸுக்கு ஈக்குவலாக ஹர்ஷ்தீப் நான் சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு நான் டாப் பைய கிடையாது. ஆமாம், கம்மின்ஸ்க்கு ஈக்குவலாக ஹர்ஷ்தீப் கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டில் ஜாம்பா குல்தீப். ஸோ போவோம் நம்ம ஸ்டோயினிஸு ஹர்திக் பாண்டியா ஒரு ஈக்குவலான ஆள் இருக்குது. அந்த ஹெட்டுக்கு ஈக்குவலாக நம்ம ரோஹித் சர்மா அடிக்க சொல்லுவோம் நாளைக்கு. என்ன ரோஹித் சர்மா அடிக்காதான் 264 அடிக்கல ரோஹித் சர்மா, நாளைக்கு அடிப்பார். அம்மா அது மாதிரி நம்புங்க. அம்மா வின் பண்ணுறோம் நாளைக்கு. அவங்கள அடித்து ஓட விட்றோம் ஆஸ்திரேலியாவை மறுபடியும் நாக் அவுட் பண்ணி நம்ம நாளைக்கு பழி வாங்குகிறோம். ஓகே, கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் திஸ் மேட்ச். இதர் ஆஃப் ரோஹித் சர்மா ஆர் கோலி. இது எல்லாருமே நான் சொல்கிறேன். இதர் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் ஆர் கோலி. ஹர்திக் பாண்டியா பும்ராலாம் வந்து ஒரு டிஃபால்ட் பிக்கு. குல்தீப் யாதவ், தென் ரிஷப் பண்ட், ஜடேஜா வந்து நான் ஒன்று சொல்லுவேன். அப்புறம் ஆஸ்திரேலியா சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு, ஸ்டோயினிஸு, டிராவிஸ் ஹெட், வார்னரு, கம்மின்ஸு, ஜாம்பா. ஓகே, இதுதான் வந்து ஒரு 11. இங்கிட்டு இப்போ கீ பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாம்பா வர்சஸ் சிவம் துபே.
அது ஒரு பெரிய கீ பேட்டிலாக இருக்கும். ஏன்னா வந்து துபை ஒரு ஸ்பின் கிட்டன்ற ஒரு ரெப்புடேஷன்லாம் தான் வந்தார் டீமில். ஆனால் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஸ்பின்னர்ஸில் ரஷீத் கான் கிட்ட அவுட் ஆனார். அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் கிட்ட கூட அன்றைக்கி அவுட் ஆனார்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின்னர் கிட்டே போய் அவுட் ஆகிட்டு அவர் ஒரு ஸ்பின் கிட்ட சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 50 ரன் அடிச்சுட்டு அந்த ஸ்பின்னில் அவுட் ஆனால் ஓகே. ஸோ கண்டிப்பாக ஜாம்பாவை நாளைக்கு துபை அடித்தான் ஆகணும். எதர் ஜாம்பா அடிப்பார் இல்லை ஜாம்பா கிட்ட விக்கெட் விடுவார். ஸோ துபை விசஸ் ஜாம்பா நாளைக்கு ஒரு நல்ல பயங்கரமான பேட்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் வர்சஸ் ரோஹித் சர்மா அண்ட் கோலி, அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஓப்பனிங் பவுலர்ஸு, வேர்ல்ட் கிளாஸ் ஓப்பனிங் பவுலர்ஸு, வேர்ல்ட் கிளாஸ் ஓப்பனிங் பேட்டர்ஸு. ஆனால் இப்போ நம்ம இவங்க வந்து பயங்கர ஒரு ஃபார்மில் இல்லை, ரோஹித் சர்மா கோலியும். பட் அதை எப்படி சமாளித்து விளாட்றாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து ஸ்டோயினிஸ் வர்சஸ் சூரியகுமார் யாதவ், இது ஒரு வியர்டான ஒரு பேட்டில் தான். ஏன்னா ஸ்டோயினிஸ் ஒரு மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ண பார்ப்பார். ஸோ ஸ்டோயின்ஸை கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பும்ரா வர்சஸ் டிராவிஸ் ஹெட். பும்ரா நாளைக்கு டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுக்கிறாரு. இது நடக்கணும். பும்ரா வர்சஸ் டிராவிஸ் ஹெட்டு. அப்புறம் ஹர்ஷ்தீப் வர்சஸ் மிச்சல் மார்ஷ், குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா வர்சஸ் மேக்ஸ்வெல். இதுதான் நாளைக்கு ஒரு கீ பேட்டில்ஸு. யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு டஃப் மேட்ச். ஆஸ்திரேலியா ஒரு நாக் அவுட் மேட்ச்சு, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் தான். தோத்தாங்கன்னா வெளியே தான். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பயங்கர டஃப்பான மேட்சாக இருக்கும். தோத்தா வெளியேனா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கூட ஜெயிக்கணும். பட் பங்களாதேஷ் கூட கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இவங்க ஆஸ்திரேலியா தோத்துச்சுன்னா ஆஸ்திரேலியா தே வில் டைரக்ட்லி மோஸ்ட்லி 98% அவங்க வெளியே தான் நாளைக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கன்சிடரிங் ஒரு இந்தியா 60, ஆமாம் இந்தியா 60 ஆஸ்திரேலியா 40, இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியனு. இது மேபி சேஞ்சஸ் கூட வரலாம். பட் இது நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறேன். இந்தியா 60, ஆஸ்திரேலியா 40 வின் பர்சன்டேஜ். உங்களுக்கு இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.